சினிமால முன்னணி டைரக்டரா இருக்கவர் தான் செல்வராகவன். இவர் அவரோட ரசிகர்கள் செல்லமா ஜீனியஸ் அப்படின்னுமே கூப்பிடுவாங்க. இவர் கோலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்குமே இப்ப கலக்கிட்டு இருக்க நம்ம தனுஷை சிறந்த நடிகரா மாத்தினதே இவர் தானாங்க. இவர் காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, 1000ல் ஒருவன், மயக்கம் என்ன, புதுப்பேட்டைன்னு சொல்லி இப்ப வரைக்குமே நம்ம கொண்டாடுற பல சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அடுத்ததா 7G ரெயின்போ காலனி 2 படத்தையுமே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டரா மட்டும் இல்லாம இப்போ நடிகராவுமே வலம் வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலையில தான் ரீசெண்டா அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவரோட சின்ன வயசு பத்தியும் அவரோட குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு அப்படின்றத பத்தியும் ரொம்பவே எமோஷனலா பேசியிருப்பாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசுல எங்களுக்கு வறுமை அதிகமா இருந்துச்சு. ஊர்ல இருந்து சென்னைக்கு எங்க அப்பா பிழைக்க தான் கூட்டிட்டு வந்தாரு. சாப்பிட்றதுக்கு சோறு கூட இருக்காது. அப்ப நானும் என் சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தோம். எங்க அம்மா பக்கத்து வீட்டுல அப்பா வேலைக்கு போகணும், அதனால ட்ரெஸ்ஸுக்கு போட கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதை எங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அப்படி வறுமையோட முழு உருவத்தையுமே பார்த்து வந்தவங்க தான் நாங்க. இதுல வறுமையே பார்க்காம வந்தவர் தான் தனுஷ். ஏன்னா தனுஷ் பிறக்கிறப்ப ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்டு நெட்டிசன்கள் எல்லாருமே செல்வராகவன் வீட்டிலேயே இவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரியும், பல டைரக்டர்ஸ் இப்போ ரொம்பவே டாப்ல இருந்தாலுமே அவங்க வளர்ந்து வந்ததுலையுமே ரொம்ப கஷ்டப்பட்டுதாப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு ஆதரவா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ வறுமையில் வளர்ந்து வந்தவராக இருந்தாலும் இப்போ தமிழ் சினிமாவில் டாப் நம்பர் 1 டைரக்டரா இருக்கார் அப்படின்றப்ப அவரோட திறமையால தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் வறுமை இல்லாம அவர் பிறக்கிறப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால தனுஷை பத்தியுமே சில விஷயங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி செல்வராகவன் டைரக்ட் பண்ண படங்கள்ல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் படம் எது அப்படின்றதையும் மறக்காம சொல்லிடுங்க.